ஹாய் மக்களே, இது ஜஸ்ட் ஒரு வீடியோ ஏதோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதாவது இன்றைய நிலைமைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பீக்கான டாபிக்னா பொலிட்டிக்கல் தான். ஏன்னா இன்றைய தேதிக்கு அதுதான் ரொம்ப வைப்ரண்ட்டான ஸ்பீச்சாக போயிட்டுருக்கு எல்லா சைட்லையுமே. யாரை கேட்டாலுமே டிஎம்கே ஜெயிக்குமா, ஏடிஎம்கே ஜெயிக்குமா, டிவிக்கு என்ன பண்ணும், நாம் தமிழர் 8% கீழே போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் எங்கே திரும்பினாலுமே. என்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய டைமில் ஒரு தேர்டு பார்ட்டி, அதாவது மூணாவதாக ஒரு சக்தி வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சஸ்டெயின் பண்ணது இல்லைங்கிறது கடந்த ஒரு 20-25 வருஷத்தில் தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு டைம் பீரியடுக்கு பிறகு சஸ்டெயின் பண்ண முடியாமல் எப்படியோ ஒரு டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இவங்களோட போய் ஒரு அலைன்ஸ் வச்சு திருப்பி அவங்ககிட்ட சீட்டு வாங்கி ஜெயிச்சு டைலூட் ஆகிற ஒரு கண்டிஷன் தான். இன்றைக்கி அந்த இதில் சொல்லப்போனால் அந்த டைலூட் ஆகாமல் வேணால் ஒரு 2004 இன்றைக்கி வரைய நாம் தமிழர் மேபி இருக்கலாம். பட்டு அதையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் தான் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்ட்டு, டிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் விஜய் வந்திருக்கா. அப்படி பட் அவர் இன்றைய கண்டிஷனில் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, அவர் இப்படியே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது முக்கால்வாசி பிரச்சனைக்கு எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கிறது, செலக்டிவான இஷ்யூக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணார்னா மேபி அவரோட அந்த ஹோப்பு எல்லா செக்டார்ட்டுமே இருக்காது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் பர்டிகுலராக ஒரு சில செக்டார் நம்மளுக்கு பிரச்சனை ஆகாது நம்ம அந்த இஷ்யூவை தொட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைக்கு மட்டும்தான் வாய் திறக்கிறாரு. மேபி அவர் எல்லா பிரச்சனைக்குமே எது நடந்தாலுமே அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸு தெரியும். உங்களுக்கே தமிழ்நாட்டில் அவர் ஒரு மாநாடு போட்டாலோ இல்லை எது பண்ணாலுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நீங்கள் கூட்டம்லாம் கூட்ட தேவையில்ல. ஜஸ்ட் டேட் அனௌன்ஸு, இடம் சொன்னால் மட்டும் போதும், அந்த கூட்டத்தை தானாகவே கூட்டிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அந்த ஃபேன் பேஸுக்கு அவர் ஒரு நம்பிக்கை தர்ற அளவுக்கு அவரோட செயல்பாடு இல்லைங்கிறது தெரியுது. ஓவர் த பீரியடில் அவர் இதே மாதிரி கொண்டு போனார்னா மேபி அவர் தேர்டு ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டி அப்படிங்கன்னு சொல்கிற அளவுக்கு வருமாங்கிறது தெரில. ஏன்னா மேபி இன்னும் 5 இயர்ஸில் இந்த எலெக்ஷனில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் அவரோட ஃப்யூச்சர் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் 1 மந்த்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.